அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தில்லியில் சட்டப்பேரவை தேர்தல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டப்பேரவை அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா புதுச்சேரி, இன்னொன்று தில்லி. இந்த தில்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 70 இடங்கள் இருக்குது. இந்த 70 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்று இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கார். 60% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தலைப்புச் செய்தி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊரோரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள், இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்த பின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கை ஆகும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை பண்ணணும். வந்துட்டாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாலுமே அதை தளராமல் ஃபேஸ் பண்ணணும். அதுதான் ஒரு செயலை செய்ய தெரிஞ்ச நபருக்கு இருக்கக்கூடிய இலக்கணமாக திருவள்ளுவர் சொல்கிறார். குறள் எண் 662, அதிகாரம் வினைத்திட்பம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முறையாக சமைக்காத இறைச்சியிலிருந்து பரவும் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முறையாக சமைக்காத உணவு. ஜிபிஎஸ்னால் என்ன? முதல்ல கில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நம்ம சமீபத்தில் செய்தித்தாள்களில் பார்த்துருந்தோம். இந்த கில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே, நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை அட்டாக் பண்ணுறது தான் இந்த கில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. இந்த கில்லியன் பார் சிண்ட்ரோம் வைரஸ்னால் வருதா, பாக்டீரியானால் வருதா அப்படிங்கிறத இன்னுமே WHO டிஃபைன் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க. ஆனால் ஏறக்குறைய 35% கில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது கேம்ஃபைலோஃபாக்டர் ஜேஜுனி அப்படிங்கிற இந்த பாக்டீரியானால தான் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? 35% ஜிபிஎஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. வேறு என்ன காரணங்கள்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பால் மற்றும் இறைச்சியை முறையாக கொதிக்க வைத்து சமைக்காவிடில் அதிலிருந்து கில்லியன் பாரே சிண்ட்ரோம் நோயை பரப்பும் பாக்டீரியா உருவாகலாம் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இப்போ நம்ம சமைக்கக்கூடிய இறைச்சி, பருகக்கூடிய பால், இதை நல்லா சூடு பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லைனா அந்த பாக்டீரியா அதிலிருந்து பரவக்கூடிய வாய்ப்புகள், அங்கே உருவாகக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்கு அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுதுன்னா, இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கவங்களுக்கு தான். சரிங்களா? நம்மளுடைய ஓன் இம்யூன் சிஸ்டமே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய நரம்புகளோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை தாக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட நரம்பே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, மாலிகுலார் மிமிக்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமான வார்த்தைகள், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் வேறு ஏதாவது செய்திகள் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பை சந்திக்கலாம். நன்றி.